வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயாவுக்கு வசுந்தராவுக்கு கல்கின்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு இப்போ சிவியராக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவளால் தான் வசுந்தரா கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. இப்போதைக்கு வசுந்தராவை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரனா அந்த கல்கியோட நோயை நம்ம குணப்படுத்தணும். அவளுக்கு தேவை அந்த ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கல்கி அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கா. டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க அவங்க பிரச்சனை என்ன, அவங்களுக்கு பாசமும் அன்பம் நல்லாவே கிடைக்காதனால தான் இப்படி ஒரு நிலைமைக்கு கல்கி இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம மாயா தானா எல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் அவ்வளோ அன்பை கொடுத்து இந்த கல்கியை குணமாக்கலாம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எங்கள் கூட விடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் அதுக்கு வசுந்தரா மேடம் சம்மதிக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வசுந்தரா மேடம் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயை சொல்கிறாங்க, என்ன ஒரு வாரம் கழிச்சு தானே வசுந்தரா மேடம் இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க பொண்ணை பார்க்க வருவாங்க. அப்போனா கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே கொண்டு விட்டுருவோம், கொஞ்ச நாள் ஒரு வாரம் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், அவங்க வர நேரம் கண்டிப்பாக கல்கி இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கல்கியை மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மாயாவும் தனவும் வீட்டில் நல்லாவே பார்த்துக்கிட்டு நம்ம கல்கி க்யூர் ஆகுறாங்க. அப்போ தான் மாயா அந்த கல்கியோட ஃப்ரெண்டை வர வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே ரொம்பவே மனமாற்றம் ஆகி அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்க நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நேரம், ஆமாம் இவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க, நீ இவங்க கூட வரமாட்டேன்னு இவங்க கையை வர கடிச்சு விட்டுட்டா பாரு அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நம்ம மாயாவை கெட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு வலிக்கலை கல்கி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் குணமாக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் கொண்டு விட்றாங்க. நம்ம வசுந்தரா வசுந்தராவுக்கு தெரிய வருது, இதை ரகுராம் குடும்பம் தான் கல்கியை இந்த ஒரு வாரமாக பார்த்து குணமாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இனி இந்த பத்திரத்துக்கு எந்த மதிப்பும் இருக்கக்கூடாது, இதை கிழிச்சு இப்போவே சுக்கு நூறாக எரியணும். ரகுராம் குடும்பம் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்காங்க, என் பொண்ணு அவங்க சொந்த பொண்ணுகளாங்க பார்த்துக்கிட்டாங்க, நான் அவங்க சொத்தை எடுத்து ஆட்டையை போட்டு நான் முன்னேறிடணும்னு நினச்சேன், என்ன சிவன் செருப்பாலே அடித்தது கணங்க எனக்கு இருக்குது, எனக்கு நான் தீமை செய்தாலும் எனக்கு நன்மை செய்யணும்னு ரகுராம் குடும்பம் முடிவில் அப்படியே நான் கூனி குறுகி போயிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் குடும்பத்தோட நட்பை ஏற்படுத்தி அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டு சிவன் கோவில் கெட்டதுக்கு நம்ம வசுந்தரா ரகுராமோடு சேர்ந்து பூமி பூஜையை நடத்துகிறாங்கங்க. புவனேஸ்வரி வைத்தறிச்சலோடு இருக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம அதிரடி பரபரப்பு கட்டினாங்க. வசுந்தராவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவள் பேர் கல்கி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அவளுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இந்த பொண்ணை வச்சு தான் இருக்குது அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் அவள் ஹாஸ்பிட்டலில் சிவியர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறா, அவளுக்கிட்ட போதுமான அளவு அன்பை வசுந்தரா காட்டலை. பணம்னு சுற்றி பணத்துக்கு பின்னாடி ஓடி அன்பு கிடைக்காம அந்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்கா, அவளை ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே கியூர் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் நம்ம வீட்டில் ஒட்டுமொத்த அன்பையும் அவட்ட காட்டி அவளை நல்ல விதமாக கொண்டு வரலாமே அப்படின்னு அந்த இடத்துல மாயா வந்தனாவும் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவளை நல்லாவே குணப்படுத்திருந்தா வசுந்தராவுக்கு அன்பை சம்பாதிச்சிடலாம். அவளுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இதுதான் அவளுக்கு தலைப்பாடு சுமையாக இருக்குது, அதை நம்ம குணப்படுத்தினா கண்டிப்பாக பத்திரத்தை அவள் தருவா. இந்த கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு அந்த சிவலிங்கத்துக்கு கோயிலுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பூமி பூஜையை கண்டிப்பாக செய்யணும். எங்கள் பெரியப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதுக்காக நம்ம எதிரிக்கு நன்மை செய்யலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா தனா எல்லாம் ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. அப்போ தான் வசுந்தராவோட பொண்ணு கல்கி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கல்கியை பார்க்குறாங்க. இப்போ இதுதான் வசுந்தராவுக்கு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்கள நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு இவங்கள அன்பாக பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு வசுந்தரா மேடம் சம்மதிக்க மாட்டாங்க மேடம், அவங்கள உங்கள்கிட்ட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல நேரம், நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிடுவோம், நாங்கள் கேரண்டி தரோம், இதை எங்கள் பொண்ணாட்டம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு மாயாதனா சொல்லுறாங்க. உடனே
இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தானே இந்த கல்கி வசுந்தரா வந்து கல்கியை பார்க்க வருவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நெக்ஸ்ட் வீக் தான் வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து மறுபடியும் கல்கியை இங்கே கொண்டு விட்டுருவோம், அவங்களுக்கு சந்தேகம் வராதவாறு பார்த்துக்கிடுவோம், எங்களை நம்பி விடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கல்கி இவங்களை பார்த்த உடனே போகமாட்டேன் அப்படின்னு வந்து அடம் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயாவோட கையை பிடிச்சி கடிச்சு விட்றாங்க. வலியால் நம்ம மாயா துடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு கல்கி வந்து குணமாகணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து அடாவடியாக இருந்த கல்கியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டில் நம்ம ரகுராம் குடும்பம் ஒட்டுமொத்த அன்பையும் பாசத்தையும் வந்து கொட்டுறாங்க. கல்கி மேலே கல்கியே இருந்த நோய் அப்படியே வந்து குணமாயிருது. நம்ம கல்கியை ஃப்ரெண்டு அவங்க வந்து நம்ம கல்கியை ரகுராம் வீட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் இந்த பாரு கல்கி, இங்கே எல்லாத்தையும் பிடிச்சிருக்கா? ஆமாம் நல்லா பிடிச்சிருக்கு, என்ன நல்லா அவங்க பொண்ணாட்டம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ இங்கே வரமாட்டே, நீ மாயா அக்கா கையை கடிச்சிருக்கா பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாயாவிற்கு கையை பார்த்து அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் இவங்களுக்கு வந்து தொந்தரவு தந்த பிறவும் என்னை கூட்டி வந்து பார்த்துக்கிடணும் அப்படின்னு ஒரு அக்கறை வந்துலாம் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கல்கி கண்கலங்கி நிற்கிறாங்க. நம்ம மறுபடியும் நீ குணமாயிட்டா கல்கி, உங்கள் அம்மா வந்து உன்னை கண்டிப்பாக பார்க்க வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, நீ அங்கே போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழைச்சி கொண்டு விட்றாங்க. அப்போ தான் வந்து குணமாயிட்டா அவங்க பொண்ணு, இப்போ இந்த தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எப்படி இதெல்லாம் மிராக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரகுராம் குடும்பத்தால் மாயா ஜாலத்தால் தான். அவங்க தான் உங்கள் பொண்ணை இந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டாங்க, அவங்க நல்லபடியாக பார்த்து உங்கள் பொண்ணு குணமாயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வசுந்தராவுக்கு அப்படியே ஆடி போகிறாங்க. நம்மளுக்கு நன்மை செய்த இந்த குடும்பத்து மேலே நம்ம எவ்வளோ பெரிய தீமை செய்து அந்த சொத்தை வந்து சிவன் சொத்தை நம்ம அடைய நினச்சது நம்ம தப்பு தான். ஆனால் இவங்க நம்மளுக்கு நன்மை செய்து நம்ம மனசை வெந்துட்டாங்க. இனி இந்த பத்திரத்துக்கு வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்திரத்தை சுக்கு நூறாக கிழிச்சு போடுறாங்க. இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. நம்ம வசுந்தராவை பகடக்காயை வச்சு நம்ம ரகுராம பழிவாங்கும் திட்டத்துக்கு வந்து இவளை வச்சு பூஸ்ட் மாதிரி ஏற்றி கூட கொஞ்சம் நம்ம ரகுராம தீர்த்து கட்டலான்னு முடிவெடுத்தா, இப்போ வசுந்தரா வந்து ரகுராம் கைப்பக்கம் மாறிட்டா, இனி வந்து நம்மளுக்கு பக்கம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரி கூனி குறுகி போயிடறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா வந்து ரகுராம் கிட்ட வராங்க. இந்த பாருங்க ரகுராம், என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்து இந்த நோயை, என் பொண்ணோட நோயை குணப்படுத்தி என் கஷ்டத்தை அப்படியே போய்கிட்டாங்க, இதை விட வேற என்னவும் வேண்டாம், உங்கள் அன்பு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த பத்திரத்தை வந்து கிழிச்சு போட்டுக்கிட்டு, இந்த பாருங்க பூமி பூஜை நீங்கள் கொடுத்த வாக்குப்படி வந்து கார்த்திகை தீப திருநாளில் அடிக்கல் நாட்டு விழா சிவன் கோயில் சிவன் சன்னதி கிட்ட நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம ரகுராமும் வசுந்தராவும் சேர்ந்து அந்த அடிக்கல் பூஜையை வந்து சிவன் கோயில் தொடங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்கங்க.